ஓம் சக்தி பராசக்தி அங்காள பரமேஸ்வரி மேல் மலையனூர். என் பேர் கீர்த்தனா. இங்கே வந்து அமாவாசைக்கு வந்து பூசணிக்காய், தேங்காய், சுத்திக்காய், ஊறுகாய் எல்லாம் சுற்றி ஒழிச்சா பின்னி சூனியம் எல்லாம் போகும். மலையனூரில் காலி வச்சா எல்லாருக்கும் நன்மை தான் கிடைக்கும். யாருக்கு எந்த கேள்வி எவ்வளோ கஷ்டம், வீடு கட்டணும், கல்யாணம் பண்ணணும், பொண்ணு வயசுக்கு வரல, என்ன ஒரு ஆபத்து அவசரம், உடம்பு சரியில்லை, கை கால் வழங்கலை, இங்கே வந்தால் திருநங்கை கையாளியோ இல்லை இப்போ அம்மன் கிட்ட வேண்டுதல் வச்சாலோ நல்ல நினச்ச காரியம் கண்டிப்பாக நடக்கும். மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அவளை நம்பி வரவங்க யாரும் பயந்து போக மாட்டாங்க. இந்த தும்பிக்காய் 3 காவுக்கு சமம். இதை சுற்றி போட்டால் நல்லது எல்லாமே. இந்த பெரம்பில் அடித்தா உடம்புல இருக்கிற நோய் எல்லாம் பறந்து போயிடும். ஏன்னா இந்த திருநங்கை கையில் அடிச்சோம்னா எல்லாருக்கும் குடும்பமாகவும் நினச்ச காரியம் நல்லபடியாக முடியும். அமாவாசைக்கு வந்தால் இந்த எல்லைக்கு வந்து போய் சுற்றி போட்டால் நல்லது. நம்மளை பிடிச்சதெல்லாம் விலகி போவோம். அதுதான் அம்மாவோட அருள். அம்மா நம்பி வரவங்களுக்கு நன்மையாக இருப்பாங்க. வணக்கம். நீங்கள் எப்பயுமே இங்கே இருப்பீங்களா? எப்பவுமே இங்கே தான் இருப்போம். நீங்கள் எலுமிச்சு பழம் சுற்றுறீங்களா? அதில் என்னம்மா பலன் இருக்குது? பலன்னா பில்லி சூனியம் யாவல் எதனா இருந்தால் கை வலி கால் வலி இருந்தால் அதை சுற்றி போட்டால் நல்லது. காலில் மெரிக்கணும். எப்போ வந்தாலும் அங்காளம்மா கோயிலில் உங்களை பார்க்கலாம். வந்தாலும் நான் பார்க்கல. இதே ஊர் தான், இதே ஊரில் தான் இருக்கிறோம் நாங்கள். ஆமாம், இங்கே நாங்கள் ஒரு 10 திருநங்கை இருக்கிறோம். என் சேலை நாத்திகெல்லாம் சுற்றி போடுவாங்க. அமாவாசைக்கு வெளியில் இருக்கிறவங்கெல்லாம் திருநங்கைகள்லாம் வருவாங்க. வந்து எல்லாம் சுற்றி போட்டு போவாங்க. அவங்க கையில் ஆசீர்வாதம் வாங்கினா நல்லது, நன்மை கிடைக்கும். நீங்கள் ₹1 காயின் கொடுக்குறீங்களா? அதுக்கு என்னம்மா பலன்? ₹1 காயின் கொடுத்தா அது எடுத்துட்டு வச்சா பணம் காசு சேரும்னு ஒரு நம்பிக்கை. அதனால நான் எங்கிட்ட ₹1 வாங்கிட்டு வரேன். சரிம்மா, உங்களை சந்திச்சதில் வேறு சந்தோஷம் எங்களுக்கு. இந்த கோயிலோட ஐதீகத்தை எங்களுக்கு புரிய வச்சுருக்கீங்க. ரொம்ப நன்றி.